இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்க போகுது. இப்போ ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்ததுமே ஹீரோ அவளை விட்டு பிரிஞ்சிடறாரு. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம இருக்கும். அவளுக்கு சர்ஜரி பண்ண கூட ஹீரோ கிட்ட காசு இருக்காது. அதனால ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயினை விட்டுட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டிருப்பாங்க. அது என்னன்னா ஹீரோயின் இனிமே எப்பவுமே வாழ்க்கை முழுக்க பார்க்க கூடாதுன்னு. அதனால ஹீரோவும் வேற வழி இல்லாம ஹீரோயினை விட்டு பிரிஞ்சிடறாரு. இப்போ 8 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க ஹீரோயின் பெரிய சிங்கர் ஆயிடுறாங்க. அந்த ஃப்ரெண்டு எப்பவும் ஹீரோயின் அப்ரோச் பண்ண வந்தாலும் ஹீரோயின் அவனை சுத்தமா மதிக்க கூட மாட்டேங்கிறா. ஏன்னா அவ 6 வருஷம் ஆனாலும் அவளோட ஹஸ்பண்ட லவ் பண்ணிட்டு தான் இருப்பா. இப்ப தெரியாதனமா அவ போட்டிருந்த ஒரு பென்டென்ட் அங்க மிஸ் பண்ணிடுறா. இத பார்த்தது அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு எல்லாமே புரிஞ்சிடுது அவ இன்னும் அவனை மறக்கலன்னு. இப்போ ஒரு நாள் ஹீரோயின் ஒரு செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அங்க ஒரு சின்ன பொண்ணை இடிச்சிடுறா. ஆக்சுவலா அதுதான் அவளோட சொந்த குழந்தையா இருக்கும். அப்ப ஹீரோயின் கிட்ட அந்த சின்ன பொண்ணு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட பாட்டுல நானே எங்க அப்பா எப்பவுமே கேட்போம்னு சொல்லுவா. இப்ப ஹீரோயின் அதை கேட்டதும் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. உடனே அந்த சின்ன பொண்ணு அவளுக்காக டான்ஸ் எல்லாம் கூட ஆடி காட்டு. பார்த்ததே ஹீரோயின் அவகிட்ட இருந்த ஒரு இன்விடேஷன் கொடுத்து சிங்கிங் காம்படிஷன் இருக்கு, அதுல நீ கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு சந்தோஷமா ரூமுக்கு வரா. ஆக்சுவலா ஹீரோவும் ரொம்ப நாளா கோமால தான் இருப்பான். இந்த சின்ன பொண்ணு தான் அவளோட அப்பா பாத்துக்கிறா. இப்போ டாக்டர் வராங்க, உன்னோட அப்பாவுக்கு 3 நாள் சர்ஜரி பண்ணலன்னா அவன் இறந்துருவாருன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு தெரியல, அவகிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்குறா. அந்த டாக்டர் இந்த பணம் எல்லாம் போதாதுமான்னு சொல்றாங்க. இந்த சின்ன பொண்ணு அழகதை பார்த்துட்டு அவங்க கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் அங்க இருக்க இன்னும் கொஞ்சம் பேஷண்ட்டும் பணம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா அந்த பாப்பா அவங்க யாருக்கிட்டையுமே வாங்காம நான் சிங்கிங் காம்படிஷன்ல கலந்து கண்டிப்பா வின் பண்ணுவேன், அந்த பணத்தை வச்சு நம்ம சர்ஜரி பண்ணலான்னு சொல்றா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.